ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க, ஒரு அல்வா ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய அல்வா டைப் இருக்குது. நம்ம ப்ரெட் அல்வாவாகட்டும், கார்ன்ஃப்ளவரில் பண்ணுற அல்வா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய அல்வா வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரப்பழ அல்வா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபின்னே சொல்லாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நேந்திரப்பழத்தை வச்சு பண்ணக்கூடிய இந்த சூப்பரான அல்வா ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திர பழத்தை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி இந்த சைஸில் இருக்க ஒரு பழம் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சைஸில் எத்தனை பழம் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தேவைக்கு தக்கன வந்து நீங்கள் பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அரைச்சி எடுக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்தோம்னா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கட் பண்ணி இந்த ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அல்வாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பழுத்து இந்த தோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக்காக மாறும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழம் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்னஸும், அதுக்கப்புறம் அந்த அல்வாவுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பழம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் வந்து வருங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தவா எடுத்துக்கோங்க. நீங்கள் தவா, கடாய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்த இந்த வாழைப்பழத்தோட அந்த மிக்ஸை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த அந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்து இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அதாவது இப்படி பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இது பார்த்திங்கன்னா தவாவில் ஒட்டாமல் வரணுங்க. இந்த மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தவாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து இதில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஸோ வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்ச வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ வடிகட்டி வெல்லம் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த வாழைப்பழம் மிக்ஸு, இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தோட இந்த தண்ணி கூட நல்லா வந்து ஈர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அல்வா டெக்ஸ்சருக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அதாவது அந்த நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியாக ஆரம்பிக்கும். நல்லா சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட இந்த வெள்ளத்து கூட இந்த வாழைப்பழமும் சேர்ந்து அந்த ஒரு அல்வா டெக்ஸ்சருக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இடையில வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கணுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கும் போதும் சரி, நெய் ஃபுல்லாக உள்ளே உறிஞ்சிட்டு பின்னாடி வந்து அடுத்த ஸ்பூன் வந்து சேருங்க. அல்வா இந்த அல்வான்னு இல்லைங்க, நீங்கள் எந்த அல்வா பண்ணாலும் பேசிக் அதுதான். நெய் சேர்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா அந்த நெய் வந்து நல்லா உறிஞ்சின பின்னாடி அடுத்த ஸ்பூன் நெய் வந்து சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நெய்யோட அளவு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் தவாவில் வந்து ஒட்டாமல் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த கன்சிஸ்டன்சி தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அல்வாவுக்குமே கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நெய் சேர்த்துட்டே இருக்கேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் நெய் வந்து சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து மேக்ஸிமம் ரெடியாக வந்து ஆரம்பிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் வந்து நல்லா உள்ளே இழுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி கடாயிலெல்லாம் சுத்தமாக வந்து ஒட்டாமல் வருது. பாருங்கள், எந்த பக்கமும் ஒட்டலை. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் பார்த்திங்கன்னா அல்வாவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி தவா, அதாவது இந்த மாதிரி பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அல்வா ரெடியாகி வர்றதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டிமோல்ட் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்த பின்னாடி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்து டிமோல்ட் வந்து ஆகணும். நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரம்னா கடகடன் மாறிடணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து அல்வா பண்ணும்போதே அதுலேயே வந்து நீங்கள் பாதாமையும் முந்திரி பருப்பையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இல்லைனா மேலே வந்து இந்த மாதிரி தூவி விடுறதுனா தூவிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ வந்து நல்லா ஆறிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா இது செட் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி செட் ஆன பின்னாடி இது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைப்பழ அல்வா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நேந்திரப்பழ அல்வான்னு சொல்லுவோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமான சூப்பரான ரெசிபிங்க இது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டன்டான அல்வா தான் இது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.